சர்வதேச ரீதியில் ஊழல், மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறலை ஊக்குவிப்பதை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம், மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினால் சர்வதேச ரீதியில் ஊழல், மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறலை ஊக்குவிப்பதை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம், மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினால் அதிக விலைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்ததை உறுதிப்படுத்துவதற்காக லஞ்சம் பெற்றதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்றதிகாரி கபில சந்திரசேன மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்தமை தொடர்பான ஊழல் வேலை திட்டத்தினை முன்னெடுத்ததாக உதயாங்க வீரதுங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக அமெரிக்க அரசு ஒதுக்கீட்டு திணைக்கள சட்டத்தின் 7031C சரத்திற்கு அமைவாக குறித்த நபர்கள் அமெரிக்காவுக்குள் பிரவேசிக்க தகுதியற்றவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல், மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மேலும் 12 பேருக்கு எதிராகவும் அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது.